guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு ட்ரால் வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் திருச்சியில் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை கொடுத்தாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சிஎம்மா வந்து அதுக்கு நானும் மிஸ்டியும் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அம்மா ரியாக்ட் பண்ணலை. ஸோ சிஎம் விஜய் ஆங்க்ரி ஸ்பீச் திருச்சி டிவிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டுடே ட்ரெண்டிங்கில் வந்து அது என்ன பேசினாருங்கிறத சுருக்கமாக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஃபன்னாக எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் பார்க்கலங்கிறதுக்காக டுடே ட்ரெண்டிங் வீடியோவில் இவரை சேர்த்துருக்கோம். ஸோ என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ட்ரால் மாதிரி பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோ இருந்தாங்க. டக்குன்னு பார்த்துட்டு இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல சார். நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் என்ன சொல்லியிருப்பாரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம இப்போ திருச்சியில் வந்து இடைத்தேர்தல் வருது இல்லை, திருச்சியில் மட்டும். அதில் விஜய் டிவிகே சார்பாக ராகவா லாரன்ஸ் நிற்க போகிறாரு. அப்போ நான் யோசிச்சேன், லாரன்ஸா? பொய்யா தெரியல, உண்மைதான். இது பொய்யா இல்லை உண்மை நியூஸா இல்லை கட்டுக்கதையா தெரியல. அப்புறம் யோசிச்சேன், இது லிஸ்ட்டிலே இல்லாத ஒரு இதாக இருக்கே. ஒருத்தர் மீம் போட்டிருக்காரு. அந்த கில்லி பட கிளைமேக்ஸில் வந்து த்ரிஷாவை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அவ சம்மந்தமே இல்லாமல் எனக்கு காரப்பூரி சாப்பிடணும் போல இருக்கு, உனக்கு வேற நேரங்காலமே கிடையாதா அப்படின்னு விஜய் அடிப்பார்ல. அதுக்கு இப்போ இந்த இடைத்தேர்தல் வருது இல்லை, அதுக்கு ஒரு மீம் போட்டிருக்காங்க. பஸ்ஸில் விஜய் த்ரிஷா உட்காந்துருக்கும் போது த்ரிஷா கேட்குறாங்க, எனக்கு எம்எல்ஏ ஆகணும் போல இருக்கு. கமெண்ட்ஸில் எல்லாரும் அது நடந்தா அவ்வளவுதான், சும்மா ஃபன்னுக்கு போட்டது. இருந்தாலும் அதை பார்க்கும்போது நடந்துருமா எனக்கே எரிச்சலா இருக்கு. அதெல்லாம் நடக்க கூடாது. நடந்துச்சுன்னா போச்சு, எடுத்த மொத்த சப்போர்ட்டும் நக்கிட்டு போயிடும். அதனால லாரன்ஸ் நிக்கிறதே பெட்டர். நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஓஹோ, இவர் நம்மகிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும் தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா என்ன? இதான் கோட் சூட் புதுசா ஃபங்க்ஷனுக்கு வரேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவானாமா? நான் என்ன கலராவா போட்டு வரேன்? 2 கலர், பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்துலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. சரி, ஆனது ஆச்சு. இப்ப என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன். அப்படி நினைக்கவும் கூடாது. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. This is an unwanted statement irrelevant to the current situation. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஏன் உசுப்பத்தி சோழியா பிடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? அண்ணே உடனே
எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடாடா, 2 பெண்சுகோ திக்கு பெண்சுகோ நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ, என்ன கூத்துங்கிறீங்க? அலண்டு போயிட்டேன். நான் சொப்னத்தை போல கண்டில்ல. இல்ல மேடம், தப்பு தான் இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து நாங்க உண்மையிலே நாங்க தப்பு பண்ணல மேடம். தப்பு இவங்களால தான் உருவாக்கப்படல, நாங்களா உருவாக்கப்படல மேடம். நான் நேற்று ஒரு ஒரு ஷார்ட் கிளிப் ஒன்று பார்த்தேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியல, அவர் பேர் கூட எனக்கு தெரியல. அவர் இப்போ நிறையா குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னங்க என்ன சிஎம் எல்லா மக்களையும் கவர் பண்ணுறதுக்கு என்னமா நடிக்கிறாரு? என்ன நீங்கள் அவரை பார்த்தது இல்லையா? நெத்தியில் ஒரு மதம், கையில் ஒரு மதம், கழுத்தில் ஒரு மதம், எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாரையும் கவர் பண்ணுறாராம். அப்போ நான் யோசித்தேன், அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அப்போ அவங்க விருப்பம் தானே. இல்லை அதுவும் பிரச்சனை. தேடி இருக்காங்க, அதான் தேடி இருப்பாங்க. என்ன சொல்லலாம், எது சொன்னாலும் அசர மாட்டேங்கிறாங்களே. சரி இப்படி போவான். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சேன். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. கடப்பா உந்து மடப்பா எந்து, காக்கிநாடா உந்து பாவாட நாடா எந்து, ஓகேனா டீல். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா? இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்லலாம்? முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 224 தொகுதி இருக்காம்பா. என்னடா உங்களுக்குலாம் இன்னொரு நீங்க லைவ்ல பாக்குறீங்க, நான் கூட பார்த்தது. நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கங்கப்பா, பொது அறிவை வளர்த்துக்கங்க. திமுக ஸ்டைல்லயே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம் இப்ப நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லையா? ஏண்டா நியூஸ் பேப்பர் வாங்குங்கப்பா, இதுல இருந்து டேட்டா எடுத்து நோட் பண்ணி வைக்க போறேன். பாலிடிக்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமா? அதுனா அப்புறம் இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க, சொல்லுங்க. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன பண்ணி பாக்குறாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல சார், நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி எனக்கு நல்லா வருதும் வேண்டாம், நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அப்புறம் என்ன சொல்ற போற வேடத்துக்கு முன்னாடி பேசாதடா ப்ளீஸ். இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. இவ்வளவுக்கு காரணம் பெரிய பண்ணா. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். அப்படியா சார்? நிஜமா சொல்றீங்களா? ஆமாப்பா. தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டா கொன்னோடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. 4 போட்டினா செட்டில் ஆயிடும்.
ராஜா இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். நீங்க எப்போ தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? அது நம்மவே ஆரம்பம். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஒரே நாள் அது நடக்காததான், ஒரு மேஜிக் இல்ல, பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்ல, உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இது உடையாப்பா, இதை உனக்கு கவனிச்சிங்களா மக்களே? ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக உங்களுக்காக கொத்தடிமை we are proud கொத்தூஸ். மீண்டும் இந்த கதை தெரியாதுல்ல எனக்கு. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்னன்னா, ஓகே இனி நம்ம பழைய கிரேடு கட்டே நம்பி இந்த 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 எலெக்ஷன்ல அம்மா சொல்றாங்க, அப்ப என்னையெல்லாம் விட்டு கழிச்சுட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னா, விஜய் பின்னாடி இந்த முறை பல சேட்டை பண்ணது வந்து ஓட்டு போட்டது, அந்த ட்ரெஸ் கோட்ல போனது எல்லாமே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ நம்ம கட்சியிலையும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இந்த யங்ஸ்டர்ஸ் பக்கம் டிஎம்கே திருப்புறதுக்காக ஜென்சி டிஎம்கே மீட்டிங் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அங்க வந்த ஜென்சி எல்லாம் ஒளரி கொட்டி எல்லாரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவரு எல்லாரும் நம்மளை கொத்தடிமைன்னு சொல்றாங்க. எஸ் we are proud கொத்தூஸ். சரி, கொத்தூஸ்னு ஒரு பேரு. அப்புறம் எல்லாரும் நம்மளை பார்த்து ஊப்பின்றாங்க, 200 ஊப்பின்றாங்க, 200 ரூபாய் கொடுக்கறதுங்க. 200 ஊப்பின்றாங்க. ஊப்பின்னா போது என்ன தெரியுமா? உடன் பிறப்பு. அப்புறம் சொல்லுங்க மக்களே, நமக்கு எல்லாம் பேங்க்ல 200 வருது, சொல்லுங்க 200 வருது, வேற அதோட குறைவா வருது வளருக்கு. இன்னொருத்தர் விஜய் மாதிரியே வந்து மிமிக்ரி பண்ணி உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு அப்படின்னு ஏதோ பேசினாரு. பேசி முடிச்சுட்டு பார்த்தா தாடிலாம் நரைச்சிருக்கு. ஏங்க நீங்க ஜென்சியே இல்லை, எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு அது ஒரு கேள்வி. அடுத்தது ஒன்று வளரிட்டாரு. மக்களை இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா, டிஎம்கே ஜென்சி மிஸ்டேக் கேட்குது, அப்ப இது பட்டிமன்றம் போல இருக்கு அப்படின்னு நேற்று தான் அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணோம். அவங்க அந்த ஜென்சி மீட்டிங் ட்ரால்னு வந்து நம்ம ஒன்றும் அவங்கள அடிக்க தேவையில்லை. அந்த மீட்டிங் எப்படி தெரியுமா இருந்தது? அப்படி தங்களை தானே அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருந்து என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதையெல்லாம் ஆமான்னு ஒப்புக்கிட்டு போயிருக்காங்க. மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு 1 வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். இப்ப நேத்து நான் இதை பார்த்துட்டு எனக்கு ஷாக்கா இருந்தது. குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அப்படின்ற பேர் ஏன் வந்தது? கருணாநிதி ஐயா, ஸ்டாலின் ஐயா, இப்ப உதய ஐயா, அப்புறம் அவர் மகன் இன்ப ஐயா. இதுக்கு தானே இப்படியே இவங்களே வந்துட்டு இருக்காங்களேங்கிறதுக்கு தானே குடும்ப கட்சி வாரிசு அரசியல்னு சொன்னாங்க. கமல் சார் அவருக்கு தேவையான நேரத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் எல்லாம் குடும்பமா நினைக்கிறது குடும்ப கட்சி அப்படின்னு அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாரா? இப்ப அவர் கொடுத்த ஐடியாவில் இவங்களும் கிளம்பிட்டாங்க. எதுக்கு அந்த பேர் வந்துச்சோ அதை எப்படி மாத்துறாங்கன்னு பாரு. அங்க ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு, அவங்க அம்மாவோட வந்திருக்கு, அவங்க அம்மாவோட வந்திருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு பாட்டி இருக்கு, அப்ப இது குடும்ப கட்சி தாங்க. என்ன சார் இதுதான் இந்த மீட்டிங்ல அவங்க பேசி வச்சது. ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, இது குடும்ப கட்சி தான். திமுக குடும்ப கட்சி தான். போதுமா? என்னங்கடா இது, கோமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டா? நல்லா கேக்குதா? அண்ணா வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வாங்கண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. அல்லு சில்லுகள்லாம் வேற சேதறிட்டு இருப்பாங்க. யார் சொன்னதும் தெரியல. இந்த உசு பெற்றவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேற்றவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சம்முன்னு இருக்குமா? எனக்கு வர நேத்து வர பார்க்கும்போது பூரா குறைசி மாதிரியே இருந்ததா. இவர் மிமிக்ரி பண்றதை பார்த்துட்டு கலக்க போகுது யாரு பட்டிமன்றம் மாதிரியே இருக்கு எனக்கு. மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன்
கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா போய் கேட்டு வந்து சட்டு போட்டு வாங்க எங்கேயே வெயிட் பண்றேன். நல்ல காசுக்கு வாங்கினது வந்து தெரியுது கூட்டம். அதான் ஒருத்தர் இவராவது பரவாயில்ல, நாலாவது ஒருத்தர் வந்தாரு, நம்மளையெல்லாம் பார்த்து 200 சொல்லுங்க மக்களே, நமக்கு 200 கிடைக்குது. ஒரு ஆளுக்கு இவ்வளவு இல்லை கொடுத்தாங்க. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப நான் விசிட்ட சொன்னேன், பாத்தியா அதுலயும் கமிஷன் அடிச்சுதான் கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. ஐயோ, இதுதான் அந்த தளபதியோட ஸ்பீச்சும் இந்த ஜென்சி மீட்டிங்ல நடந்த கதை சுருக்கம். எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா, நான் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மக்களை முதலாக சந்திக்க வருகிறார் சிஎம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, திருச்சியில இடைத்தேர்தல் வருதுல, அதனாலதான் போய் திருச்சி மக்களை சந்திச்சிருக்காரு போல இருக்கு. ஆஹா, நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்படியே நன்றி சொல்றதுக்கு ஒரு ரவுண்டு வருவீங்க அப்படின்னு நினைச்சேன். அப்ப இதுலயே அதை நக்கல் பண்ணியிருந்தாங்க. ஓ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறது போல இருக்குன்னு பார்த்தா ஓட்டு எதிர்பார்க்கறது போல இருக்கு. அதனால வந்து திருச்சி என் செல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிருந்தாரு. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு எலெக்ஷன் வருது அதுக்கு தான் வந்தீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிருச்சு. பட் எனிவே, ஏதோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ எப்போ சார் ரொம்ப நாள் ஆச்சு, சட்டசபை எப்போ திருப்பி கூட்டுவீங்க? அதான் ஒரு மாதிரி போர் அடிக்குது, சாட்டு போட்டு வாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் வெளியே பேசி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய் இப்ப மொத்த பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். இதுக்கெல்லாம் அப்புறம் உள்ள என்ன பேசுவீங்க ஏதுங்கிறதெல்லாம் தெரியணும். சட்டு புட்டுன்னு அதை கூட்டுங்க சார். ஏதாவது முக்கியம் இது இருந்தா தான் கூட்டுவாங்களா? இல்ல, ஏதாவது முக்கியமா எதுவும் பேசணும்னா கூட்டுவாங்கன்னு நினைக்கிற ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் அங்க கூடி ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும், இவங்க மேல விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியல. எப்படி ஒர்க் ஆகுது? ஒவ்வொரு மாசத்துல ஒரு டேட் வச்சிருப்பாங்க. மிஸ்டே தெரியுமா நினைச்சிருந்தது ஸ்டார்டிங்ல, நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். இதுதான் ஆபீஸ், டெய்லி காலையில எல்லாரும் கட்டிச்சோத்தை கட்டி எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து பேசி சண்டே எல்லாம் போட்டுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. 3 நாள் தொடர்ந்து நடந்தது. அது பதவியேற்பு விழான்னு அப்ப தெரியாது. 4ஆம் நாள் மிஸ்டேக் கேக்குது, இன்னைக்கு லீவா ஆபீஸ் யாரையும் நானா? அப்புறம் தான் பார்த்தா அது இல்லையா ஆபீஸ், அது வேற இடத்துல இருக்கு. இங்க எல்லாரும் ஒண்ணு கூடுற இடம். எனிவேஸ், வீடியோ அட்டகாசமா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.